வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 3ஆம் தேதி 4வது மாதம் 2017ஆம் ஆண்டு பங்குனி 21ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். படிப்படியாக இருந்த முன்னேற்றம் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் எல்லாம் பெற்று தந்தாலும் செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதனால் ராசியிலே கோபங்கள் அதிகமாக காணப்படும். அந்த விஷயத்தில் சிறிது கவனம். குடும்ப விஷயத்தில் அந்த கோபதாபங்கள் தேவையா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் தஸ்தாவேஜுகளை மிக மிக முக்கியமாக ஒரு முறைக்கு இருமுறை கவனிப்பது நிலைமைக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடன் சாதாரண வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியும் குடும்பத்தில் பிரிவு வரைக்கும் ஏற்படுத்தி விடலாம். எந்தவித கோபத்தையும் குடும்பத்தில் காட்டாமல் இருப்பது ரிஷபத்திற்கு நன்மை. வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். லாபம், அனுகூலங்கள், பணவரவு மற்ற விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உத்தியோக நிமித்தமாக எல்லா பயணங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை உண்டான அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெரும் தொழில் கூடங்கள், பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரி தொழில் அமைப்பில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் காணப்படுகிறது. உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக பெரிய அளவுக்கு ஏற்றமும் லாபமும் நிச்சயமாக பெறும். அதே சமயம் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் அந்த விஷயத்தில் மிக கவனம். பண விஷயத்தில் எந்த செலவினங்களுக்கும் மிக மிக முக்கியமாக கணக்கு போட்டு செய்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகத்திற்கு கண்டிப்பாக அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம், ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படுகிறது. உத்தியோக தொழில் நிமித்தமாக எந்தவித மாற்றங்கள் வந்தாலும் உடனடியாக ஏற்றுக்கொள்வது பல விதத்தில் அனுகூலங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் திடீர் கௌரவம், அனுகூலங்கள். பிள்ளைகள் வேலை, பிள்ளைகள் சுபகாரிய விஷயத்தில் நல்ல செய்தி. அசைய பொருள் சேர்க்கை, வண்டி வாகன மாற்றங்கள், குடும்பத்தில் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் எல்லாவித பயணங்கள் ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். மனதிற்கு பிடித்த ஒரு பொருள் சேர்க்கை குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண வரவு மட்டுமில்லாமல் திடீர் அன்பளிப்புகள்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய நல்ல நாள். யோகமும் அனுகூலமும் எல்லாம் காணப்பட்டாலும் நரம்பு உபத்திரத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் மருந்து மாத்திரைகளை தவற விடுவது பெரும் கஷ்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு. தொழிலில் தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்களை படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபங்களோ அவர்களை பற்றி மறைமுகமாக எந்தவிதம் புறம் பேசுவதை தவிர்த்து கொண்டு தெரியாததை தெரியாது என்றும் தெரிவதை தெரியும் என்று சொல்லுங்கள். குடும்பத்தில் கோபத்தை அறவே தவிர்த்து கொள்ளுங்கள், சிக்கலாகிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட ஜவாப் ஜாமீனுக்கு போகாதீர்கள். தஸ்தாவேஜுகளை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். சட்டத்திற்கு புறம்பான நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லா விஷயத்திலும் நிதானம். ஃபோன்களில் பேசுகின்ற சமயத்தில் கூட மிக மிக கவனம். யாருக்கும் அறிவுரை கூறுவது இன்று தேவையில்லாத குழப்பத்தை குடும்பத்தில் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிரிகள் பலம் முற்றிலுமாக அதிகரித்து உள்ளதனால் தேவையில்லாத குழப்பங்கள், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்ளுங்கள். தேவையில்லாத எல்லோரிடத்திலும் மனநோகு எடுக்கின்ற வரையில் ஏதேனும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வளர்த்து கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம். குடும்பத்தில் உள்ள துணைவர் அல்லது பெரியவர்கள் சொல்வதை தயவுசெய்து கேளுங்கள். எல்லா விதத்திலும் நிதானத்தை தவறாமல் இருப்பதும், சாதாரண விஷயத்தை கூட பெரும் வம்புகள் வரக்கூடிய அமைப்பு என்பதனால் எல்லா விதத்திலிருந்து நகர்ந்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நாள். படிப்படியாக யோகமும் அனுகூலமும் ஏற்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய ஆதாயங்கள் காணப்படுகிறது. அதே சமயம் குடும்பத்தாருடன் எந்தவித பயணங்கள், அனுகூலங்கள், தெய்வ மார்க்க பயணங்களுக்கு முக்கியத்துவங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். லாபம் பலவிதத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு. உத்தியோக நிமித்தமாக எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். பெரிய அளவு முதலீடுகளுக்கு உண்டான தொழில் அமைப்பு கைகூடி வரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் திடீரென்று முடிவுக்கு வந்து சட்டென்று மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. புத்திர சந்தான பிராப்தத்தை எதிர்நோக்கி உண்டானவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப்பெறக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்கள். முடிந்த அளவுக்கு தாய் தந்தையருடைய மன கஷ்டத்தை படிப்படியாக கேட்டு சரிப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். வெளிவட்டாரத்தில், உத்தியோகத்தில், தொழில் நிமித்தத்தில் தேவையில்லாத ஒரு குழப்பமான சூழ்நிலை காணப்படுவதில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பல விதத்தில் யோக பலனை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீனத்திற்கு இன்று நாள் முழுவதும் எல்லா விதத்தில் ஒரு விதமான சோக அமைப்பு காணப்படுவதை புத்துணர்வுடன் மாற்றிக்கொள்ளுங்கள். அரசமைப்பு, உத்தியோகத்தில் மேலதிகாரிகள், தனிப்பட்ட முறையில் தொழில் அமைப்பில் எல்லாவற்றிலும் கணக்கு வழக்கு, தஸ்தாவேஜுகள் மற்ற விஷயத்தில் மிக மிக கவனம். நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் கூட உங்களை பற்றி தவறாக பேசக்கூடிய காலகட்டமாக காணப்படுவதனால் யாரிடத்திலும் எந்த விஷயத்திலும் புன்முறுவலை தவிர சாதாரண கோபம் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். எனவே பொறுமை காப்பது நன்மை. அவசியமில்லாத பயணத்தை தவிர்ப்பது ஏற்றம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.